உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அறிவோம் ஆன்மீகம் என்ற நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது வெற்றி தரும் விரதங்கள். இந்துக்கள் ஆன்ம ஈடேற்றம் கருதி செய்யும் சாதனைகளில் ஒன்று விரதம். விரதம் என்னும் சொல் உண்ணும் உணவை சுருக்குதல் அல்லது விடுத்தல் என பொருள்படும். உபவாசம், நோன்பு என்பன விரதத்துடன் தொடர்புடைய சொற்களாகும். உபவாசம் என்பது பல நாட்கள் உணவு வகை அனைத்தையும் தவிர்த்து இறை தியானத்தால் இருக்கும் நிலையே உபவாசம் என்பதாகும். மேலும் உபவாசம் என்னும் சொல் இறைவனின் அருகே வசித்தல் என்ற பொருளை தரும். விரதம் இருப்பவர்கள் சில வழிமுறைகளை கடைபிடிப்பது சிறப்பு. விரதம் என்பது ஒரு விசேட வழிபாடாகும். விரதம் இருப்பவர்கள் தனது ஐம்புலன்களையும் அடக்கி திரிகரண சுத்தியுடன் இருத்தல் வேண்டும். இது போன்ற விரதத்தால் நமது உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பதை விஞ்ஞானம் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நமது முன்னோர்கள் பல வகை விரதங்களை கடைபிடித்து வந்துள்ளார்கள். மேலும் ஒருவேளை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள். இறைவனை முன்னிலைப்படுத்தி விரதத்தை மேற்கொண்டார்கள். பல சிறப்பு வாய்ந்த விரதங்கள் உள்ளன. சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்பது இருட்காலம் என்பது யாவரும் அறிந்தது. எனினும் உண்மையான இருட்காலம் என்பது இறைவன் உலகம் முழுவதையும் ஒடுக்கி நிற்கும் காலம். இதனை சர்வ சம்ஹார காலம், பிரளய காலம், ஊழி முடிவு என்று பலரும் கூறுவர். இந்த பேரூரில் தனித்து நிற்பவன் சிவபெருமான் ஒருவனேயாம். நாம் நாள்தோறும் காண்கின்ற இரவு அனைத்து உயிர்க்கும் உரிய சாதாரண இரவுகளாகும். ஆயினும் உலக ஒடுக்க நிலையாகிய இரவு சிவனுக்கே ஆகும். இதனால்தான் இவ்விரவு அல்லது ராத்திரி என்பது சிவராத்திரி என பெயர் பெற்றுள்ளது. சிவனிடத்தில் அன்பு செலுத்துவோருக்கு அன்றைய நாள் சிறந்த நோன்பு அல்லது விரத நாளாகும். சிவராத்திரி அன்று 4 சாம பூஜைகளும் அவ்வவ்வ காலங்களில் செய்தல் உத்தமம். 4 சாமமும் பூஜை செய்பவர்கள் முதற் சாமத்திற்கு பாலாலும், 2ஆம் சாமத்திற்கு தயிராலும், 3ஆம் சாமத்தில் நெய்யாலும், 4ஆம் சாமத்தில் தேனாலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்பவர். 4 சாம பூஜைகளிலும் வில்வத்தால் சிவனை அர்ச்சிப்பது மிகவும் விசேஷமானது. இது மேலான பலனை கொடுக்கும். சிவபூஜை செய்ய இயலாதவர் 4 சாமமும் சிவாலய தரிசனம் செய்வதோடு பஞ்சாட்சக ஜபம், சிவபுராணம் படித்தல், கேட்டல் முதலியவற்றில் இரவை கழித்தல் வேண்டும். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் நீர் அல்லது பாலை உட்கொள்ளலாம். லிங்கோற்பவ காலத்தில் செய்யும் தரிசனமும் பூஜையும் பெரும் பலன் நிறைந்தவை. இதன் மூலம் இறைவனின் அருள் ஆசியோடு அவனின் திருவுள்ளத்தையும் பற்றிய காலமாகும். இதன் மூலம் பாவம் நீக்கமும் உலகம் எல்லா நலமும் பெற்று செழிப்படையும். பிரதோஷ விரதம். ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை இரண்டிலும் 13ஆம் திதியாகிய திரியோதசி திதியில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் 1.5 மணி நேரமும் பின் 1.5 மணி நேரமும் உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படும். இக்காலத்தில் சிவபெருமானை குறித்து இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஐப்பசி, கார்த்திகை, சித்திரை, வைகாசி ஆகிய மாதங்களில் ஒன்றில் வரும் சனி பிரதோஷத்தில் தொடங்க இவ்விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்கலாம். இந்த விரத காலத்தில் பகலில் உணவை தவிர்த்து பின் பிரதோஷ காலம் தொடங்குவதற்கு முன் நீராடி சிவபூஜை செய்து பின் சிவாலயத்திற்கு சென்று சிவனை தரிசனம் செய்து பிரதோஷ காலம் முடிந்த பின் அங்கிருக்கும் சிவனடியார்களுடன் சேர்ந்து உணவருந்த வேண்டும். பிரதோஷ காலத்தில் சிவாலயத்தில் வலம் வந்து இடப்பதேவரையும் சண்டேஸ்வரரையும் கும்பிடுவதற்கு விசேட முறை உண்டு. பிரிதிவில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் பிரதோஷ வேளையில் சிவ தரிசனத்தின் பொருட்டு நந்தி தேவரை வந்து அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே இந்த பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரது 2 கொம்புகளுக்கும் இடையில் சிவ தரிசனம் செய்தல் மிகவும் உத்தமம். பிரதோஷ காலத்தில் உணவு உண்டல், உரங்கள், எண்ணெய் தேய்த்தல், நீராடல், தேவையில்லாத நூல்களை படித்தல் முதலியவைகளை தவிர்க்க வேண்டும். பிரதோஷ விரத தரிசனத்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், வறுமை, நோய்,
பயம் அனைத்தும் நீங்கி சுபிட்சம் பெறுவோம். திருவாதிரை விரதம். மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நாளில் அனுஷ்டிப்பது திருவாதிரை விரதம் என்பது. இந்த விரதம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது. இதனை ஒட்டியே சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுவர். திருவாதிரை நாளன்று நடராசருக்கு சிறப்புகள் நடைபெறும். அவற்றுள் சிதம்பரத்தில் நடப்பது சிறப்புடையது. தேவி விரதம். வெள்ளிக்கிழமை, ஐப்பசி, உத்தரம், நவராத்திரி என்று 3 விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இதில் நவராத்திரி விரதம் சிறப்பு வாய்ந்தது. கந்த சஷ்டி விரதம். ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த பிதமை முதற்சட்டியீராகிய 6 நாளும் அனுஷ்டிக்கும் விரதம் இதுவாகும். ஒவ்வொரு நாளும் காலையில் நீராடி திருநீரிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு சிறிதளவு நீர் மட்டும் அருந்தி உபவாசம் 6 நாட்கள் இருந்து 7ஆம் நாள் சிவனடியார்கள் சூழ பாரணம் செய்வது இவ்விரதத்திற்கு மிகவும் சிறப்பாகும். இந்த விரதத்தை 6 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்து வந்தால் மிக சிறப்பு. திருச்செந்தூர் போன்ற முருகன் திருத்தலங்கள் இதற்கு மேலும் சிறப்பை சேர்க்கும். பிதமையில் சிவபெருமானது நெற்றியிலிருந்து தெரித்த பொறிகள் 6ம் சரவணத்தில் 6 அடுக்குகளாக கிருத்திகை முதலருவரும் பாலூட்ட வளர்த்து உமாதேவியார் எடுக்க 6 திருமுகமும் 12 திருக்கையும் உடைய ஒருவராய் எழுந்தருளிய நாள் இது கந்த சஷ்டி நாளாகும். சூரபதுமனை முருகன் சம்ஹாரம் செய்த நாளும் இதுவே ஆகும். தேவர்களும் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்து பயன் பெற்றதாகவும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. கந்தனை வணங்குவோம், இன்பங்களை பெறுவோம். இதுபோன்ற விரதங்களை கடைபிடித்து உடல் ஆரோக்கியத்தையும் பேணுவோம். இறைவனின் அருளை பெறுவோம். மீண்டும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.